5 தனிப்படை அமைச்சு புசியானது அவர்களை தேடிட்டு வர்றாங்க. மாவட்ட செயலகம் தேடிட்டு வர்றாங்க. எல்லாரோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப், எல்லாருமே தலைமறைவு. புசியானதுனா பெரிய இது அப்படியே இவரை வந்து இங்கே ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டை ஓடின வந்து ராஜேந்திர பாலாஜியை பிடிச்சி தூக்கிட்டு வந்து போட்டாங்க. கழுத்து பிடிச்சி தர இழுத்துட்டு வந்தாங்க. பார்த்து தான் நம்ம இவர் பிடிக்கிறது பெரிய விஷயமா? இவங்க செய்த அத்தனை தவறுகளையும் மறைச்சு என்ன செய்யறன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி எப்படி 10 நிமிஷத்தில் அங்கே வந்தார், முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அங்கே வந்தார், இது வந்து முழுக்க முழுக்க சதி திட்டம், இந்த சதியின் அடிப்படையில் தான் இது நடந்திருக்குன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கான ப்ரூஃப் எடுத்து போடணும். நிறைய பேருக்கு தெரியாது, நான் மட்டும்தான் முதல்ல சொல்லியிருக்கேன். இந்த தகவல் நல்லா கேட்டுங்க. இந்த காணொலி பார்க்கறதுக்கு புசி ஆனந்த்ன்ற பேர் வந்து புசின்றது ஒரு தொகுதி, ஆனந்த் என்பது அவரே வச்சுக்கிட்ட பேர். அவருடைய அடிப்படை அவருடைய பேரே வந்து முனுசாமி. அவருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு கட்சிக்கு வந்து பொதுச்செயலாளர் ஆகிற அளவுக்கு அவருக்கு அறிவுலாம் கிடையாது. யாருக்கு? புசி ஆனந்துக்கு. விஜய் வந்து அரசியலில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை தான் வந்து இன்றைக்கி இவங்க வந்து 41 உயிர் போய் இன்றைக்கி சந்திச்சு நிற்கிறாங்க. மாவட்ட நிர்வாகிகள் வந்து யாருமே பொறுப்பேற்றுக்கல சார். 41 பேர் கதறாங்க, கண்ணீர் விடுறாங்க. உங்களை நம்பி வந்த கூட்டம். கைது பண்ண தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிடும் அப்படின்னா சொல்கிறாங்க. அவர் வந்து அவன் ஒரு ஆளா சார்ங்கன்னா மனசாட்சியோட பேசணும். அங்கே நடந்த விஷயம் என்னன்னு பார்க்கணும். அவர் கைது பண்ணால் தமிழ்நாடு தாங்காது. ஜெயலலிதா கைது பண்ணால் என்னாச்சு? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். சவுக்கு சங்கர் மாதிரி ஒருத்தன் வந்து நாக்கில் நரம்புலாம் பேசுகிறான். நீங்கள் வந்து கொந்தளிச்சு இப்போ போகிறீங்களே, 65 பேர் செத்தாங்களே கள்ளக்குறிச்சியில், அப்போ போனீங்கன்னா அறிவு இருக்கா சார் அவனுக்கு? நான் வயிற்றுக்கு ஏற்றனா சோறு தான் தின்னா வேறு எதுனா தின்னா அந்த மரணமும் இந்த மரணமும் ஒன்றா சார்? சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இன்னையோட நேற்று 40 இருந்தது, இன்றைக்கி +1 ஆகிடுச்சு. 41 மரணங்கள் கரூர் சம்பவத்தில் விஜயோட பரப்புரையில். இன்னும் விஜய் இது 2வது நாள் இன்னும் மக்களுக்கு முன் வந்து அவர் அறிக்கையோ இரங்கலோ தெரிவிக்கலை. இந்த சமயத்தில் தான் ஏற்கனவே பிஎன்எஸ் ஆக்டில் ஒரு 4 செக்ஷனில் திரு புசி ஆனந்த் மீதும் நிர்மல்குமார் மீதும், அதுக்கப்புறம் ஒரு 2 மாவட்ட செயலாளர், பிறகு இன்னொருவர் அருள் நினைக்கிறேன், இவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் மீது இன்னும் அந்த வழக்கு இன்னும் அரசாங்கத்தில் வெளிவரலை. போட்டிருக்காங்களா என்னன்னு இன்னும் சொல்லலை. ஆனால் இவங்க 4 பேரும் மீதும் போட்டிருக்கிறதா அறிக்கையை காவல்துறை தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி 5 தனிப்படை அமைச்சு புசி ஆனந்த் அவர்களை தேடிட்டு வர்றாங்க. மாவட்ட செயலகம் தேடிட்டு வர்றாங்க. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? ஏன்னா இந்த 2 நாள் காலகட்டத்திலையும் தாவேக்க ஆதரவாளரும் சரி, ஊடகங்களில் தாவேக்க பற்றி பேசுகிறவங்களும் சரி, எல்லாரோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப், எல்லோருமே தலைமறைவு. இதை எப்படி பார்க்குறது சார்? இது வந்து சார் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல காட்சி அமைப்புகள் இருக்குது. இது என்னை கேட்டால் வந்து இந்த சம்பவம் நடந்து அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே வந்து இந்த கைது நடவடிக்கையை வந்து எடுத்திருக்கணும், செய்திருக்கணும். ஆனால் அரசு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சிட்டு அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்குன்னா ஒரு பரபரப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்காமல், ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு கேள்வி ஆயிடுது இல்லையா? இந்த நடவடிக்கை வந்து எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பொலிட்டிக்கல் ஹைப் வந்து விஜய்க்கு வந்துடுமோன்ற அந்த ஒரு காரணம் ஒன்று இருக்குது. எடுக்காமல் விட்டால் வந்து அது தவறான முன்னுதாரணமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அரசு வந்து இந்த வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் விஜயை வந்து கைது பண்ணணும், இவங்களை கைது பண்ணணும், அவங்க கைது பண்ணல. ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், மதுரை மாநாடாக இருக்கட்டும், எல்லாமே வயலேஷன் இருந்திருக்கு. அங்கேயும் மரணங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டால் அப்போவே வந்து அந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். அப்போ விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணல. இந்த பவுன்சர் தூக்கி போட்ட விஷயத்தில் மட்டும்தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அது கூட வந்து ஒரு புகார் அடிப்படையில், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இப்போ ஒரு சில கேள்விகள் வருது. அங்கே இருக்கிற அண்ணாமலை எழுப்புகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற எஸ்பி மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை, மாவட்ட ஆட்சியர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி சில கேள்விகள் வருது. அண்ணாமலை போன்றவர்கள் எழுப்புகிறாங்க. அந்த கேள்வி சரியாக தவறான்றது 2வது. அப்போ அதன் அர்த்தம் என்னென்னா, சட்டப்படியான நடவடிக்கை ஏன் நீங்கள் எடுக்கலை? இப்போ அண்ணாமலை நேரடியாக நீங்கள் விஜயை கைது பண்ணுங்கள், புசி ஆனந்த் கைது பண்ணுங்க சொல்ல, அதை முதலுக்கு எழுப்புகிற கேள்வினா எஸ்பி என்ன பண்ணார், எஸ்பி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை, மாவட்ட ஆட்சியர் மீது ஏன் நடவடிக்கை சொல்லிட்டு அந்த லோக்கல் பாடி அத்தாரிட்டி மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, அப்போ இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாங்கள் வந்து செயல்பட்டோம், ஆனால் எங்களுடைய உத்தரவுகளை வந்து மதித்து வந்து செயல்படலை. அப்போ எங்கள் மேலே நடவடிக்கை தேவையில்லை, அவசியம் இல்லை. இப்போ எஸ்பி மீதோ அல்லது வந்து
மாவட்ட தாசில்தார் மீது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை வந்து எடுத்தால் அப்போ அவங்க செயல்படணுன்றது தான் பொருள். ஆனால் அவங்க செயல்பட்டாங்க. ஆனால் அந்த செயல்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர்கள் ஒத்துழைக்கலை. அப்போ அந்த யார் ஒத்துழைக்கலை? புஷியானந்த், விஜய் ஒத்துழைக்கலை, அந்த டீம் ஒத்துழைக்கலை, அந்த கட்சி டீம் ஒத்துழைக்கலை. அப்போது நாங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாகணும். இதுதான் இங்கே நிர்பந்தம். இங்கே சரி ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புமே நடவடிக்கை எடுக்காமல் கடந்து போயிட்டா இங்கே சட்டம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். மற்றவர்கள் அதாவது கேட்டால் கட்சி அரசியல் சார்பல்லாத வந்து ஒரு பத்திரிகையாளர்களோ அல்லது வந்து நடுநிலையாளர்களோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து சமூக ஆர்வலர்கள்னு கேட்டால் இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்கவே இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய சமூகம் நடந்திருக்கு. யார் மேலும் நடவடிக்கை இல்லை சார். அந்த கட்சியார் மேலேயும் நடவடிக்கை இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருந்தது, ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. அப்படி தான் கடந்து போனாங்க. கடந்த காலத்தில் 3 பேர் வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து இறந்து போனாங்க, கடந்து போனாங்க. விக்கிரவாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 பேர் அங்கே, 3 பேர் வந்து சாலை விபத்து கடந்து போனாங்க. இதில் வந்து பவுன்சர் தூக்கி வீசின விஷயத்தில் புகார் வாங்கினாங்க. ஆனால் வந்து கைது நடவடிக்கை இல்லை, வழக்கு பதிவுப்பட்டது, கைது நடவடிக்கை இல்லை. அப்போது இது இவ்வளோ பெரிய ஒரு பெரிய டிசாஸ்டர் சார். இது மிகப்பெரிய பேரழிவு. இது ஒரு 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இன்னும் சில பேர் சிகிச்சையில் இருக்கும்போது யார் மீதுமே நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் அப்போ இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லையா? இங்கே பாரபட்சமாக பேசணும். சரி ஒருவேளை இந்த இப்போ இப்படி கடந்து போறீங்க சார், நாளைக்கு இன்னொரு கட்சி ஏதோ ஒரு கட்சியோ இல்லை அமைப்போ இதே மாதிரியான ஒரு தள்ளுமுள்ளு ஒரு கூட்டத்தை நடத்தி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, அது தள்ளுமுள்ளாதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று நடக்குது, 2 பேர் 4 பேர் 10 பேர் இறந்து போகிறாங்க. அப்போது நடவடிக்கை. இதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க செய்த அத்தனை தவறுகளையும் மறைச்சி என்ன செய்யறன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி எப்படி 10 நிமிஷத்தில் அங்கே வந்தார், முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அங்கே வந்தார், இப்படி வந்து அர்த்தமற்ற அவசியமற்ற கேள்விகளே வந்து சட்டம் தெரிந்த நபர்களே பேசக்கூடிய அந்த சூழலை நம்ம பார்க்குறோம். இப்போது நீங்கள் வந்து இது வந்து முழுக்க சதி திட்டம், இந்த சதியின் அடிப்படையில் தான் இது நடந்திருக்குன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் என்ன சொன்னால் அதுக்கான ப்ரூஃப் எடுத்து போடணும். அதுதான் இவங்க தாவேக்கா பக்கம் இது முழுக்க சதியாக தான் பார்க்கணும், சிபிஐ வேணும் அப்படின்றாங்க. சிபிஐ ஆனால் முதலமைச்சர் தரப்பில் முதலமைச்சர் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணியிருக்கும் போது இது வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், எந்த தலைவர்களும் தன்னுடைய தொண்டர்களை வந்து சாகணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. யாருமே சோஷியல் மீடியாவில் வதந்திகளை தேவையில்லாத வதந்திகளெல்லாம் பரவாதீங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு சார். இப்போது முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து ரொம்ப மெத்தனமாக இருக்கார். இப்போ இந்த இடத்துல ஜெயலலிதா ஆட்சி இருந்துன்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அதுவும் வந்து ஒரு எதிர்நிலையில், அதாவது கேட்டால் தன்னுடைய ஆட்சிக்கு எதிரான நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி சொன்னால் லட்டு மாதிரி அவங்களுக்கு உடனே வந்து தூக்கி வச்சுருவாங்க. அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் முதலமைச்சர் பத்திரிக்கை அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது கூட கேட்டால் கைது நடவடிக்கை இருக்குன்னு கேட்டால் ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்கிறேன், அந்த ஆணையம் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னால் கூட சட்டம் அதனுடைய வேலையை செய்யறதில்ல. நாளைக்கு இந்த ஆணையம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை வந்து முடித்து இதில் என்ன நடந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளக்கம். ஆனால் அதுக்கு முன்னாடி காவல்துறை வந்து அதனுடைய வேலையை செய்யணும்ல. அதுதான் இந்த தரப்பில் வந்து ஆணையம் அமைச்சிருக்காரு, அரசாங்க தரப்பில் ஆணையம் அமைச்சிருக்காரு. ஆமாம், காவல்துறை என்ன செய்யிருக்காங்கன்னா இப்போது ஏடிஎஸ்பி தலைமையில் விசாரணை. அதுதான் சார். அப்புறம் ஆணையம் அமைச்சு அந்த ஆணையம் ரிப்போர்ட் அடிப்படையில் உங்கள் கைது நடவடிக்கை இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஆணையம் கொடுக்குறதுக்குன்னா பல்வேறு என்ன சொல்ல கேட்டால் வந்து அந்த மக்களுக்கு பரிந்துரைகளை செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது என்னென்ன எதனாலலாம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லும் போது கேட்டால் அதெல்லாம் மாற்றி இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு சரியாக புரியும். எப்படின்னு கேட்டால் இப்போது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த டூரிங் பேக்கேஜ்லாம் வந்து இல்லாமல் போயிடுச்சு. அதேமாதிரி பள்ளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓலை குடிசையிலிருந்து கட்டிடங்கள் ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு விசாரணை கமிஷன்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தெரியும், கும்பகோணம் பள்ளி வந்து தீக்கிரையான அந்த விஷயத்தில் அந்த விசாரணை ஆணையம் வந்து பரிந்துரை செய்கிறாங்க. என்னென்னு கேட்டால் இந்த விபத்து எதனாலலாம் நடந்தது, இழப்பீடு எவ்வளோலாம் தரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. இழப்பீடு வந்து அதிகமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய சூழல் வரலாம். ஏன்னா வந்து 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 108 குழந்தைங்க நினைக்கிறேன் அந்த பள்ளிக்கூடம் வந்து மேற்கூரை எரிஞ்சு சாம்பலாகி வந்து அந்த குழந்தைங்கள்லாம் எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த விசாரணையான கேட்டால் பள்ளிகள் எதுவுமே வந்து மேற்கூரையில் இருக்காது. நான் சொல்லக்கூடியதுன்னா ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் இல்லாமல் அது கட்டடம் இல்லாமல் இருக்கக்கூடாது சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் போட்டாங்க. அதே மாதிரி வந்து கேட்டால் வந்து டூரிங் பேக்கேஜ்லாம் எப்படி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மால் தியேட்டராக இன்றைக்கி உருவாகிருக்குன்னா அதுக்கு பின்னாடி வந்து கிட்டத்தட்ட 117 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிணமான அந்த சரித்திரம் இருக்குது. ஏன்னா தியோடர் நகர்ன்ற அந்த தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லக்ஷ்மி டாக்கீஸ்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் வந்து தீக்கிரை ஆயிடுச்சு. அது வந்து 77. அப்போ அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் ஆட்சி வரும்னு கேட்டால் அதுக்கப்புறம் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கேட்டால் தியேட்டர்கள் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூரிங் டேக்கஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அந்த லைசன்ஸை ரத்து பண்ணிட்டு நான் சொன்னால் எல்லாமே கட்டிடங்கள். அதுக்கப்புறம் தான் தியேட்டர்கள் வந்து கட்டிடங்களாச்சு, அதுக்கு வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டில் வந்து போடுற மாதிரி ஆச்சு. ஸோ இந்த மாதிரி என்னென்னா இப்போ இந்த ஆணையம் என்ன செய்யணும்னா
என்ன நடந்ததுன்னு ஒரு ரிப்போர்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்தக்கூடாது. அந்த ரோட் ஷோ நடத்தணும்னா என்னெல்லாம் வந்து செய்யணும், என்னெல்லாம் வசதிகள் செய்து தரணும், இப்படியான வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதிமுறைகளை வந்து உருவாக்குறதுக்கு தான் இந்த கமிஷன். அதே சமயத்தில் என்ன குற்றச்சாட்டு நடந்தது, ஆனால் இங்கே சட்ட மீறல்கள் நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த கமிஷன் கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, காவல்துறையில் சரியான நடவடிக்கை எடுக்கலை. ஏன் இன்னும் சொல்கிறேன், இந்த சம்பவம் நடந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழக்கம் பதிவு பண்ணவே இல்லை, யார் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கவே இல்லைன்னு சொல்லி இந்த கமிஷன் கூட விசாரிக்க முடியும். அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து அந்த வேலையை செய்யணும். போலீஸ் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு என்னவோ அதை செய்யணும். விசாரணை ஆணையம் என்பது வந்து கேட்டிங்கன்னா மொத்தமாக பொதுவாக வந்து இந்த மாதிரியான வந்து இந்த சம்பவத்தின் அடிப்படை காரணங்கள்லாம் என்னென்ன, எங்கெங்கெல்லாம் வந்து இங்கே வந்து விடுபட்டு போயிருக்கு, ஏன் இந்த போலீஸே கூட அங்கே சரியாக செயல்படலைன்னா இந்த விசாரணை ஆணையம் வந்து அது பதில் சொல்லும். என்னென்னு கேட்டிங்கன்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணும். என்னென்னா இங்கே வந்து காவல்துறையோட வந்து தவறுகள் இங்கே இருக்குது. இந்த இடத்துல அறிவாளிகள் சொல்கிறாங்க இல்லையா, காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது. இப்போ முதலமைச்சர் தான் இருக்குன்னு நான் கமிஷன் போட்டிருக்கிறேன், காவல்துறை எங்கள் செயல்பட்டாங்களா இல்லையான்றது அவங்க ரிப்போர்ட்டில் வரப்போகுது, கமிஷன் ரிப்போர்ட்டில் வரப்போகுது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்தோன்றதை வந்து இப்போ நாளைக்கே இந்த கமிஷன் போயிட்டு எஸ்பி கிட்டேயோ அல்லது ஏடிஜிபி கிட்டேயோ அல்லது டிஜிபி கிட்டேயோ போய் கமிஷன் போய் விசாரணை பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, இந்த நீதியரசர் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், புஷி ஆனந்தவர் அவர் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, அவர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லுவாங்க. கிடையாது இல்லையா? அப்போது நடவடிக்கை எடுக்கணும். அதனால் காவல்துறை நடவடிக்கை என்பது வேறு, கமிஷன் வந்து நடவடிக்கை என்பது வேறு. இப்போ இன்றைக்கி புஷியானந்த் தலைமையாக இருக்கார், தமிழகத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் பாண்டிச்சேரி சேர்ந்தவர், தவக்கால ஒரு பொதுச் செயலாளராக இருக்கார். இதை எப்படி பார்க்குறது, யார் தான் இந்த புஷியானந்த்? ஏற்கனவே இது எப்படின்னா சார் இந்த புஷியானந்த் முதல்ல தெரிஞ்சுங்க சார், நிறைய பேருக்கு தெரியாது, நான் மட்டும்தான் முதல்ல சொல்லியிருக்கேன். இந்த தகவல் நல்லா கேட்டுங்க, இந்த காணொலி பார்க்கலாம். புஷியானந்தோட பேர் வந்து புஷின்றது ஒரு தொகுதி, ஆனந்த் என்பது அவரே வச்சுக்கிட்ட பேர். அவருடைய அடிப்படை அவருடைய பேரே வந்து முனுசாமி. அவருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவர் குடும்பம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. அவர் மட்டும்தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தங்கி வந்து விஜய் வீட்டிலே தங்கி இருக்கிறாரு. விஜய் வீட்டில் தான் எடுப்பு சோறு எல்லாமே அங்கே தான் ஃபுல்லாகவே. சரிங்களா? அவர் குடும்பம் இங்கே கிடையாது, குடும்பம் பாண்டிச்சேரியில் இருக்குது. ஒரு காலத்தில் சட்டமன்ற தொகுதி புஷின்றது சட்டமன்ற தொகுதி, அந்த இடத்துல அது சட்டமன்றம் தான் ஏதோ பெருசு நீங்கள் நினச்சிடாதீங்க, ஒரு 4 தெரு சேர்ந்து தான் அங்கே சட்டமன்றம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எம்எல்ஏ வந்தார். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜயோட வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து எஸ்எஸ்சியோட லிங்க் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து விஜயோட லிங்க் ஆகுது எப்படின்னு கேட்டால் அங்கே சில நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாரு ரசிகர் மன்ற சார்பாக. அங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற ரசிகர்களை மையப்படுத்தி ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி அங்கே அதன் மூலமாக வந்து விஜயோட நெஞ்சை நக்கி அதுக்கப்புறம் வந்து விஜய் வீட்டுக்கே எடுப்பாக வந்து அதுக்கப்புறம் வந்து விஜயை கைக்குள்ளே கொண்டு வந்து என்ன செஞ்சார், எஸ்எஸ்சியை பிரித்தார், வந்து மனைவி பிள்ளைகளை பிரிச்சுட்டாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி எல்லாமே சொல்லலாம், சகலமும் விஜய்க்கு வந்து சகலமும் அண்ணனாக, அப்பாவாக, அண்ணனாக, தம்பியாக, மச்சானாக, மாமனாக, மனைவியாக, பிள்ளைகாக, இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு அவர் தான் சார். கிட்டத்தட்ட விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து இங்கே அண்ணனும் சொல்லலாம், மாமாவும் சொல்லலாம். அப்படி தான் வந்து விஜய்க்கு அவர் இருக்கார். அப்படி இருக்கும்போது கேட்டால் ஒரு கட்சிக்கு வந்து பொதுச்செயலாளர் ஆகிற அளவுக்கு அவருக்கு அறிவுலாம் கிடையாது. யாருக்கு? புஷியானந்துக்கு. இப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா விஜய்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா பெரிய அட்வைஸராக கிடையாது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு நல்ல வந்து ஒரு பிஸ்னஸில் வழி நடத்துகிறாரா? அதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் அதுக்கு வேறு ஒருத்தர் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஓவரால் வந்து இவருடைய கண்ணாசையில் நடக்கிற மாதிரி, விஜயோட அத்தனை அசைவுகளும் இவருடைய கண்ணாசையில் தான் நடக்கணுன்ற மாதிரி அங்கே வந்து இதை செயல்படுறாரு. அதோடைய தொடர்ச்சி தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா வந்து எஸ்எஸ்சியை இவரை பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்கிறாரு, அவ்வளோ கீழ்த்தரமான நபர் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து நான் கேட்டால் இந்த மாநாட்டில் வந்து விஜய் வந்து முழுக்க ஒரு நடிகனாக வந்து எப்படி வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து பிரமிப்பை காட்டினாங்களோ அதே மாதிரி அரசியலையும் காட்ட முடியும்னு சொல்லி சில நடவடிக்கை எடுக்கிறாங்க. விஜய் வந்து அரசியலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை தான் வந்து இன்றைக்கி இவங்க வந்து சந்திச்சிருச்சு. இன்றைக்கி வந்து 41 உயிர் போய் இன்றைக்கி சந்திச்சிருச்சு நிற்கிறாங்க. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து கைது செய்கிற நடவடிக்கை வந்து தமிழ்நாடு அரசு எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் அந்த மனு கொடுக்குறது எல்லாமே. கைது பண்ணிடுவாங்களா சார்? இல்லை, அது கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க சார், தனிப்பட அமைச்சிருக்கிறாங்க. இதுவே அசிங்கம் தானே சார்? நீங்கள் வந்து குற்றமற்றவர்னா நீங்கள் நேராக போங்க, அவங்க கைதே பண்ண கூட சிறையில் போட்டாங்க, சிறையில் போட்டு பெயிலில் வாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடி வேண்டிய அவசியமே இல்லையே. அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடக்கும்போதே அங்கே இந்த மாதிரி ஆன உடனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு பக்கம் வந்து தப்பிச்சு ஓடிட்டா மாதிரி இருக்குது ஏர்போர்ட்டுக்கு, இவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா வந்து ஏர்போர்ட்டில் வந்து இத்தனை மணிக்கு ஃப்ளைட்டுன்னு உங்களுக்கு தெரியும், அது வந்து ரெடியாக அவர் கிளம்பி போயிட்டார்.
இந்த சைடில் வந்து புஷியானந்த் வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் தனியாக கிளம்பி எல்லாரும் மூளைக்கு யாரும் பொறுப்பாக அங்கே இருந்து யாருமே பண்ணல சார். பொறுப்பாக போட இதை என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா சார், நீங்கள் யாரும் அங்கே பொறுப்பாக இல்லை, மாவட்ட நிர்வாகிகள் வந்து யாருமே பொறுப்பேற்றுக்கல சார். 41 பேர் கதறாங்க, கண்ணீர் விடுறாங்க. உங்களை நம்பி வந்த கூட்டம் யாருமே மனசாட்சியோடு சொல்லணும் சார். யாராவது மனசாட்சியோடு பேசணும். அவன் வந்து இந்த மன்சூர் அலிகான் பேசுகிற மனசாட்சி இருக்கான்னு தெரில சார். அந்த இடத்துல வந்து தார்மீக அந்த இடத்துல விஜய் அடம் பிடிச்சி நின்று இருந்தாரு வச்சுக்கேன், மக்கள் சொல்லி நின்று இருந்தாலும் பரவாயில்ல சார். யாருமே இல்லை சார், எல்லாம் போயாச்சு. அங்கே இருந்து இருக்கிற மனிதர்களை வந்து நீங்கள் வந்து கை நீட்டுறீங்க. இவர் எப்படி வந்தார், அவர் எப்படி வந்தார், இவர் எதுக்கு வந்தார், அவர் எதுக்கு வந்தார் சொல்லிட்டு அரசு சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர் அங்கே இருக்கிறத கேள்வி எழுப்புறீங்க. நீங்களாம் எப்படி அங்கே வந்தீங்க? இப்போ செந்தில் பாலாஜி தான் சதி பண்ணாருன்னு நீங்கள் சில பேர் சொல்கிறாங்கல்ல, நான் கேட்குற வரைக்கும் ஆதாரம் போடு கேட்டால் அவர் எப்படி 10 நிமிஷத்தில் அங்கே வந்தார்? யார் காலையிலேருந்து இவங்க பார்வையில் இருக்குது அந்த பகுதி. அங்கே வந்து என்ன நடக்குதுன்றதை வந்து கேட்டால் அப்டேட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே மயக்கடிச்சு விழுந்தாங்க, எத்தனை பேர் மயக்கடிச்சு விழுந்தாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க, எல்லா தகவலும் அவங்களுக்கு போகுது. அரசு துறை சார்ந்தவங்க சார், அரசு நிர்வாகிகள் சார், அவங்க அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், இவங்க எல்லாருமே அங்கே மாவட்ட ஆட்சியர் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு இருக்காங்க. ஈவன் எஸ்பி உட்பட, காவல்துறை அதிகாரிகள் உட்பட. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் எப்படி வந்தாருன்னு சொல்லி கேள்வி கேட்டிங்கன்னா, அப்போ குற்றம் செய்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேள்விகள் வச்சுக்கினா எப்படி சார்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பிஜேபி இருக்குது சார், இல்லாமலாம் இல்லை. இவங்க பின்னாடி வந்து இவங்க பிஜேபியோட பி டீம் தான் அந்த விஜய். பிஜேபின்னு சொன்னோன்னா ஒரு நினைவு வருது. அது அன்று சம்பவம் நடந்த அன்று விஜய் சென்னைக்கு வந்துட்டார். மறுநாள் காலையில் வீட்டு முன்னாடி ஒரு போராட்டங்கள்லாம் நடக்குது. தாவேகத்தினரும் நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் எங்கள் தலைவருக்குன்னு வந்து நின்றுட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து குருமூர்த்தி அவர்கள், ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை தாவேக்கவை சேர்ந்த ஆதரவாளர்கள், அதாவது குறிப்பிட்ட இந்த தாவேக்கா 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லுவாங்க சில பேர், இவர்கள்லாம் வந்து குருமூர்த்தியை சந்தித்து பேசியிருக்காங்க. விரைவில் விஜயம் பேசப்படுதா சார்? ஒரே ஒரு விஷயம் சார், மண்டல என்ன தான் இவன் பண்ணாலும் நீங்கள் என்ன சொல்லலாம், இன்டர்லிங்க்கு எக்ஸ்டீரியர் லிங்க்கு இன்டீரியர் லிங்க்குன்னு யார் சார் பேசுறது? நான் கேட்குறேன். நான் கேட்குறேன், நீங்கள் தானே சொன்னீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே இவங்களுக்குள்ளே ஒரு லிங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது இப்போ அம்பலம் ஆகுது சார். இப்போ திமுகவை நீங்கள் இன்டர்லிங்க்குன்னு சொல்கிறீங்க. எங்கேயாவது வந்து திமுக நிர்வாகி வந்து பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி போய் சந்திச்சாங்கன்னு தகவல் இருக்கா சார்? இது வரைக்கும் தகவல் இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க வந்து யார் மேலே தான் தகவல்? அது குருமூர்த்தி இருக்கிறதுனா ஓபிஎஸ் தெரியும், நிர்மலா சீதாராமன். ஆமாம், அதான் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நிர்மலா சீதாராமன் கூட நீங்கள் நிதி அமைச்சர் முறையில் சொன்னேன். குருமூர்த்தி யார் சார்? இஸ் எ பொலிட்டிக்கல் வந்து புரோக்கர் தானே, எல்லாருக்கும் தெரியுமே. குருமூர்த்தி அவர்களுக்குன்னா பொலிட்டிக்கல் புரோக்கர். அது சங்கியாக இருக்கட்டும், பிங்கியாக இருக்கட்டும், கம்யூனிட்டி வைஸில் பேசுகிற எனக்கு விருப்பமே இல்லை சார். எந்த கம்யூனிட்டி வைஸாகவும் நான் பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவர் என்ன கம்யூனிட்டியாக இருந்துட்டோம், ஈஸ் எ பொலிட்டிக்கல் புரோக்கர். அதாண்டி அரசு துறையில் ஏதாவது நிர்வாகியா இருக்காரா சொல்லுங்கள்? இப்போ நிதி அமைச்சர் அந்த அம்மா வந்து நிர்மலா அம்மாவை போய் பார்க்குறோன்னு சொன்னால் அது வந்து ஒரு நிதி அமைச்சர். நீங்கள் என்ன காரணத்துக்காக போகலாம், கோரிக்கை கொண்டு போகணும்னு சொல்லலாம், நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் எந்த அரசு பதவியும் இல்லாத ஒரு மனிதர் இங்கே வந்து எல்லாரையும் நயினார் நாகேந்திரன் ஆட்டி படிக்கிறாரு, அண்ணாமலை ஆட்டி படிக்கிறாரு, ஓபிஎஸ் ஆட்டி படிக்கிறாரு. நீங்கள் திமுக தவிர்த்துட்டு நீங்கள் எல்லாம் பாருங்கள், திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தவிர்த்து எல்லாரையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணாசையில் இவங்க இயங்குறாங்க. இப்போ விஜய் வந்துட்டார், முடிஞ்சிடுச்சு. அதை அம்பலப்படுத்துறது தான் சார் இது அம்பலப்படுத்து பாருங்கள். அவர் பி டீம்னு சொன்னால் நீங்கள் இல்லை, நீங்கள் இப்போ யார், இப்போ நீங்கள் கொள்கை எதிரி எதுக்கு உங்கள் ஆளுங்க போய் சந்திச்சாங்க? நான் கேட்குறேன். அவர் கொள்கை எதிரி, எதுக்காக போய் சந்திக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ வெளிச்சம் ஆகுது. எனக்கு நல்லா தெரியும், ஜானோட மூவ்மெண்ட் வச்சு நான் நினச்சிட்டேன். அப்போயே நான் என்னுடைய கணிப்பு இவங்களுக்கு பிஜேபியோட லிங்க் இருக்குது. ஆனால் தான் அந்த தடுமாற்றம். அரசியல் எதிரி கொள்கை எதிரின்றது என்னென்னா அதுதான், அரசியல் எதிரி கொள்கை எதிரி. அப்போது அங்கே கொள்கை நட்பு இருக்குது, இங்கே வந்து அரசியல் நட்பு இருக்குது. கொள்கை எதிரிக்கிட்ட அரசியல் நட்பு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் எதிரிக்கிட்ட கொள்கை நட்பு. அதனால தான் பெரியாரை வச்சது, படம் வச்சது. ஸோ இதுதான், இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் தாவேக்கோட வந்து அரசியல் வந்து பெரிய ஆழமான அரசியல்லாம் கிடையாது, ஒரு மேலோட்டமான அரசியல். பிஜேபியோட எத்தனையோ வந்து கைத்தடிகள், அதில் ஒரு கைத்தடி தான் வந்து விஜய். இன்றைக்கி அடித்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த சோதனை கூட உங்களால் தாங்க முடியல, உடனே வந்து நேராக வந்து ஓடுறீங்க. இதில் என்ன கைது பண்ணி என்ன சார் கைது பண்ணி என்ன ஆக போகுது? ஒரு கைது பண்ணால் கைது பண்ணால் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிடும் அப்படின்னா சொல்கிறாங்க. அவர் வந்து அவன் ஒரு ஆளா சார்ங்கன்னா மன்சூர் அலிகான்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் மரியாதை கெட்டு போகிறது. மனசாட்சியோடு பேசணும், அங்கே நடந்த விஷயம் என்னன்னு பார்க்கணும். அவர் கைது பண்ணால் தமிழ்நாடு தாங்காது. ஜெயலலிதா கைது பண்ணால் என்னாச்சு? நான் தெரியாமல் தான் கேட்குறேன்.
சார் ஜெயலலிதாவை கைது பண்ணியிருக்கிறாங்க, அப்போது 2 நாள் சலசலப்பு இருந்து, 3ஆவது நாள் இயல்பு வாழ்க்கை. கலைஞரை வந்து கைது பண்ணாங்க, 2 நாள் சலசலப்பு, 3ஆவது நாள் இயல்பு வாழ்க்கை. அறிவு தான் சொல்லுவானா சார்? இங்கே ஒன்றுமே கிடையாது சார். ஒரு 3 நாள் தூக்கி உள்ளே வச்சாலே போதும், ஒரு நாள் அப்படி இப்படி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இயல்பு ஆயிரும், நார்மல் ஆயிரும். அப்போ அங்கே சிறையில் போயிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தனி சிறை கொடு அப்படின்னு சொல்லுவியா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிலாம் சார் இதெல்லாம் நடக்கணும் சார். போயிட்டு வாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க, என்ன ஆகிட போகுது? ஜெயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து நான் புத்தகம் எழுதணும்னு சொல்லுங்கள், வெளியே வந்து அரசியல் பாடம் படிக்க நான் மிகப்பெரிய புத்தகம் படித்தேன்னு சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் போய் தான் சார் நீங்கள் அரசியல்வாதி ஆகிட்ட பிறகு நான் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டேன், ஆனால் அது பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல. எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ல சார். சார் விஜய்க்கு பயம் இருக்கா நம்ம கைது பண்ணுறவங்க? சார் விஜய் வந்து நான் சொல்கிறேன் சார், ஒரு வாழ்க்கை முழுவதும் சில்வர் ஸ்பூனு, கோல்டு ஸ்பூனு, இப்படி சொகுசாக வாழ்ந்த நான் மனுஷன். எப்படி இருந்தாலும் வந்து கேட்டால் தலைவர் ஒரு நடிகராக உருவானதுக்கு அவங்க அப்பா தான் உருவாக்குனது. கஷ்டப்பட்டுலாம் வரவே இல்லை. அப்படியே வந்து பிராண்டாக க்ரியேட் பண்ணி வந்து மெல்ல மெல்ல வந்து கேட்டால் அப்பாவோட தயவில் நீங்கள் வந்து பெரிய ஸ்டார் ஆகிட்ட. அதோட மரியாதையாக போயிட்டுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் அரசியல் கட்சிக்கு நீ வரேன்னு சொன்னால் உனக்கு ஏதாவது வந்து நோக்கம் இருக்கணும். இந்த மக்களுக்கு நான் சேவை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு உனக்கு ஒரு நோக்கம் தான் பரவாயில்ல. உனக்கு அந்த நோக்கமும் இல்லை. உனக்குன்னா 2 நடிகை கிட்ட நீ சவால் விட்ட, நான் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லிட்டு. அது ஒரு நடிகை வந்து பார்த்திங்கன்னா வந்து த்ரீஷா, இன்னொரு நடிகை வந்து கீர்த்தி சுரேஷ். 2 நடிகைக்கிட்டே நான் வந்து சபதம், மாமா வந்து அரசியல் கட்சி தலைவராகிடுறேன், அதுக்கப்புறம் பாரு ஒரே வருஷம்தான் இது, அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து சிஎம் ஆகிடுறேன் அப்படின்னு வந்து நீ சபதம் பண்ணிட்ட. அதனுடைய விளைவு வந்து கேட்டிங்கன்னா நீ அவ்வளோ எளிதாக நடிச்சிட. அரசியல் கட்சியில் ஜெயிச்சு நம்ம முதலமைச்சர் ஆகட்டும் அவ்வளோ எளிது கிடையாது. இங்கே 40 வருஷம் வந்து ஆண்டவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சுன்னுக்கிறாங்க. தவழ்ந்த முட்டி போட்டேன் பிறண்டேன் எது அப்படின்னு சொல்கிறாரு யார்? எடப்பாடி. நான் வந்து கிளை செயலாளர் வந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கிளையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தவிக்குது இப்படியும் அப்படியும். அதெல்லாம் விஜய்லாம் ரொம்ப கஷ்டம் சார். அவங்களுக்கு நப்பாசனம் கேட்டால் ஈஸியாக நம்ம வந்துடலாம்னு நினச்சோம். அதனுடைய விளைவு நீ வந்து ஒன்றும் ஒரு பிராண்டாக கிடையாது. சினிமா கிடையாது சார் உன்னை பிராண்டாகி சூப்பர் ஸ்டாராக காட்டிக்கிறதுக்கு. இங்கே எவ்வளோ நடைமுறையில் எவ்வளோ சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை விட பெரிய சிக்கல்லாம் வரும். இதெல்லாம் இப்போ இது நல்லா தெரியும். உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, உங்கள் மேலேயும் இல்லை, உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழியை தூக்கி அப்படியே திமுக பக்கம் மடைமாற்றம் சொன்னால் அவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா குச்சியை சாப்பிட்டு இருப்பாங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். சம்பவம் நடந்தது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாமதம் பண்ணது, 2வது தொண்டர்களுக்கு பொறுமை இல்லை, ஒழுக்கம் இல்லை. இது 2 விஷயம் காலி. நீ எந்த சுப்ரீம் கோர்ட்டு போனால் கூட ஜெயிக்காது உன் பக்கம். நீ அந்த வந்து பார்த்தீங்கன்னா வயலேஷன் போட்டு கொடுத்த கண்டிஷனுக்கு வயலேஷன் போட்டு கொடுத்த கண்டிஷன் கரெக்டு. ஆனால் உன்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல, அதில் காலி ஆகிட்டேன். அதுதான் லேட்டாக வரான்னு தெரிஞ்சதில்ல, நீங்கள் கொடுத்த டைம் தாண்டிட்டாருன்னு தெரியுதில்ல, காவல்துறை தடுத்து நிறுத்தி அனுப்பி வேண்டியது. அதுதான் சார் அங்கே இருக்க இப்போ சிக்கல். அவங்க தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து சார் நான் சொன்னேன் நீ தடுத்தா அது இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து புஷியானந்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம இருந்திருப்பாங்க. புஷியானந்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சார் வந்துட்டேன் சார் சீக்கிரம் வாங்க சார், கூட்டம் இங்கே நிறைய இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நமக்குள்ளே பேசுகிறோம். இப்போ நீங்கள் தான் வந்து புஷியானந்த் சார். நான் வேணாம் சார் நீங்கள் வேணாம் சார். நீங்கள் ஆமாம் வந்து உங்ககிட்ட வந்துட போகிறாங்க போலீஸ். நீங்கள் தான் புஷியானந்த் சொன்னாங்க. இப்போ ஒரு புஷியானந்த் இருக்கிறார் சார், நானே பண்ணிடுறேன் சார் 2 ரோலையுமே. ஒருத்தர் புஷியானந்து, ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணுறாரு XRY. ஏங்க சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், கொஞ்சம் பாருங்க இங்கே நிறைய கூட்டம் வந்துருக்கு சார், கூட்டம் இருக்க பெருகிட்டே இருக்குது, சில பேர் மயக்கடிச்சு விழுறாங்க, சீக்கிரம் வந்து முடிக்க பாருங்கள் சார், இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து போங்க சார், சீக்கிரம் சார். உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணி புஷியானந்து என்ன ரியாக்ட் பண்ணி பாருங்கள். சார் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சார், இதை வந்துட்டேன் சார், அதான் சார் தலைவர் வந்துட்டார் சார், நான் இந்த இடத்த பாயிண்ட்டு தான் குறிப்பிட்ட இடம் சொல்லிட்டு இங்கே நெருங்கிட்டேன் சார் கூட்டம் கட்டக்கடங்காத கூட்டம் சார், என்னாலேயே சமாளிக்க முடியல சார், அவ்வளோ கூட்டம் சார், மிதமிஞ்சினே கூட்டம் சார், தான் வந்துட்டு சார், தான் முடிஞ்சு சார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுவார். இதே சொல்கிறாரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு வச்சுக்கலாம், சார் சீக்கிரம் வாங்க சார், நீங்கள் சீக்கிரம் முடிக்கிறத பாருங்கள் சார் இல்லைன்னா நீங்கள் கேன்சலாவது பண்ணிவிடுங்க சார், பேசாமல் இன்றைக்கி வந்து கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது சார், சீக்கிரம் வாங்க. இதை வந்துட்டேன் சார் வந்து நெருங்கிட்டேன் சார், இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் தலைவர் வந்துடுவார் சார், நெருங்கிடுவோம் சார், இப்போ வந்துட்டு இருக்கிறோம் சார் இப்போ வந்து இந்த வேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வேகமாக வர முடியாது, எப்படி ஏதோ ஒன்று சொல்லி அப்படி சமாளிச்சு இதான் வந்து இப்படி சொல்லி தள்ள வந்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரத்து பண்ணாலும் சிக்கல் இருக்குது சார். சில நேரங்களில் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சில நேரங்களில் ரத்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எங்கள் இவங்க அடுத்த டயலாக் இவங்க என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, காவல்துறைகளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல, அவங்க வந்து ரத்து பண்ணுறாங்க, கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க, அதனால் வந்து இவங்களை சந்திக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
இந்த காத்திருந்த மக்கள் திடீர்னு என்ன செய்ய கேட்டால் இவ்வளோ நேரம் நாங்கள் காத்திருந்தோம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அரசுக்கு எதிராக எமோஷன் ஆகலாம். எமோஷன் ஆகி வந்து பார்த்தா அந்த இடம் கலவரமாக கூட மாறிடலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து எப்படின்னு கேட்டால் கண்ணாடி டம்ளரை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் சார். ஒரு டம்ளர் சில்வர் டம்ளர்னால் டக்குன்னு எடுத்து நம்ம வந்து குடிச்சு டக்குன்னு அப்படி வைப்போம். ஆனால் அது வந்து கண்ணாடி டம்ளர் அப்படி கிடையாது. மெல்ல எடுக்கணும், செக் பண்ணி சாப்பிட்டு மெல்ல எடுத்து அப்படி வைக்கணும். அப்படி தான் கண்ணாடியை வந்து கையாளுற மாதிரி தான் வந்து இந்த நடவடிக்கை. ஏன்னா எமோஷனலான மக்கள், தற்கொலை கூட்டம், தருதலைகள் கூட்டம், வெறி பிடிச்ச கூட்டம், வெறி பிடிச்ச ஓநாய்கள் கூட்டம், பளிச்சுன்னு சொல்கிறோம். அணில் குஞ்சு. ஆமாம், அணில் குஞ்சுகள் சொல்லலாம் சார். இப்போ அணில் குஞ்சு சொன்னால் எனக்கு கோவம் வருது. இப்போ அந்த கட்டத்தை தாண்டிட்டாங்க. வெறி நாய்கள் கூட்டம். அணில் குஞ்செல்லாம் கிடையாது. அது அந்த சீமானுடைய இந்த இது இப்போ சீமானே கூட கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் வெறி பிடிச்சவங்க தானே, பைத்தியம் வெறி பிடிச்சி தானே அலையிறானுங்க. அப்படியே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து என்னை கேட்டால் வந்து இந்த சார் ஒரு போலீஸ் அதிகாரி விசிறாரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று வாட்டர்னு சொல்லிட்டு அந்த வந்து அவர் எவ்வளோ கொடுமை பாருங்க. ஒரு காவல்துறை அதிகாரி வந்து குழந்தைக்கு காற்று வரலன்னு சொல்லி விசிறாரு. அந்த அளவுக்கு பதிவோடு பார்த்துருக்காங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது. காவல்துறை போலீஸ் சரியில்லை, அது சரியில்லை. நீங்களே சரியில்லை முதல்ல. நீங்கள் சரியில்லை முதல்ல. காவல்துறையோ வந்து பத்திரமற்ற வந்து அமைச்சருடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ அவங்களுடைய இடம் சார். அது அவங்களுடைய மாவட்டம் சார். நாளைக்கு அவங்க தான் சார் பொறுப்பாயிடுவாங்க. அங்கே இருக்கிற மக்கள் அவங்கள தான் சார் காரி துப்புவாங்க ஏதாவது நடந்ததுன்னா. இப்போ அவங்களுக்கு தானே கெட்ட பேர். அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இருந்தாலும் அவங்களுடைய கவனக்குறைன்னு ஆயிடுது இல்லை. அவங்களுடைய அரசு சார் இது. காவல்துறை குறை சொன்னால் கூட நாளைக்கு வந்து திமுக அரசு தானே பாதிக்கும். அவங்களுக்கும் பின்னடைவு தானே இது. 40 பேர் இறந்து போனது. இப்போ 4 பேருக்கு தலா வந்து 10 லட்சம் கொடுத்துருக்குறாங்க சார். அந்த பணம் இழப்பு தானே சார். யோசிக்கிறோம்ல இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து இந்த விஷயத்தில் நான் தெளிவாக நான் சொல்கிறேன் சார். யார் பாரபட்சம்லாம் கிடையாது. அரசு சரியாக தான் செயல்பட்டுருக்குது. அதில் கூட நீங்கள் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடற்ற உங்களுடைய அந்த ரசிகர்கள் கூட்டம் நீங்கள் தாமதப்படுத்துறது, அங்கே பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறையோட அந்த உத்தரவு, அதுக்கப்புறம் இவங்களுடைய வேண்டுகோள், குழந்தையை கூட்டு வராதிங்க, கர்ப்பிணி கூட்ட சொல்லி இவங்க வேண்டுகோள், இது எல்லாத்தையுமே மதிக்காதோடைய விளைவு தான் அந்த நிகழ்வு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைகள் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். மாவட்ட ரீதியாகவே வரல. அங்கே கூட்டம் வெவ்வேறு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த இறந்து போன 51 பேர் பாதி பேர் வந்து மாவட்டத்தை சார்ந்தவங்களே இல்லை. அப்போ என்ன சொல்ல முடியும்? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புஷியானந்து நெருங்கிடுவாங்க சார் கண்டிப்பாக. தமிழ்நாடு அதெல்லாம் ஒன்றும் வந்துடாது. இவர் வந்து மண் சொல்லிக்கணும் சொல்லிருக்கா அது தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், அதை நம்பிக்கும். இதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தவங்க. தமிழ்நாடு போலீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பலவீனமாக நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து சிக்கல். தமிழ்நாடு அரசு அப்படி கிடையாது. தமிழ்நாடு அரசு காவல்துறை சொல்கிறேன். நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டுக்குள்ள இதை என்றைக்கோ செஞ்சுருப்பாங்க. காவல்துறை கைகள் கட்டப்படாமல் இருந்தாக்கா இந்த ஒரு உயிர் போயிருக்காது. கைகள் கட்டப்பட்டது எதனால்? அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் நெருக்கடி காரணங்களுக்காக நீங்கள் பண்ண அட்ராசிட்டியை வந்து அவங்க பொறுத்துக்கிட்டாங்க. இறங்கி பின்னி எடுத்துருந்தாங்கன்னா மொத்த கூட்டத்தை கழிச்சு ஃப்ரீயாக்கிட்டு இருப்பாங்க. டோட்டலாக ஒரு உயிர் போயிருக்காது. அதனால் தான் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், முக ஸ்டாலின் ஒரு வாரத்துக்கு ஜெயலலிதாவை மாறணும்னு சொன்னது அதுக்கு தான். செய்திருந்தானா இன்றைக்கி இந்த உயிர் போயிருக்காது. இப்போ நீங்கள் வந்து இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஒருத்தன் வந்து நாக்கில் நரம்புலாம் பேசுகிறான். நீங்கள் வந்து கொந்தளிச்சு இப்போ போகிறீங்களே, 65 பேர் செத்தாங்களே கள்ளக்குறிச்சியில், அப்போ போனீங்கன்னா அறிவு இருக்கா சார் அவனுக்கு? நான் வயிற்றுக்கு ஏற்றினா சோறு தான் தின்னா வேறு எதுனா தின்னா அந்த மரணமும் இந்த மரணமும் ஒன்றா சார்? உயிர் ஒன்று தான். கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனும், அப்பாவி மக்கள் வந்து ஒரு சினிமா நடிகனை பார்க்க வந்து பச்சிளம் குழந்தைகள் 10 பேர் உட்பட வந்து இந்த 41 பேரும் ஒன்றா அவன் சொல்கிறான். இதுக்கு மட்டும் கொந்தளிச்சு போறீங்கன்னா சார் இது கண்டிப்பாக முதலமைச்சர் போயாங்க சார். அது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் சார். அது கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சத்தம் அதை போய் சிசுக்களும் இளைஞர்களும். ஆமாம், இளைஞர் 10 பச்சிள குழந்தைகள் 10 பேர் செத்துருக்காங்க. மனசில் நெஞ்சில் ஈரமாக இருக்கான்னு பாருங்க. ரெண்டும் ஒன்று கிடையாது சார். இங்கே எல்லா மரணம் உயிர் ஒன்று தான். வாழ்ந்து கேட்டவனுங்க அதுதான் சொல்ல கொழுத்து போய் குடிச்சிட்டு செத்தானுங்க. குடிகார நாய். இந்த நாயும் குடிகார நாய் தானே சவுக்கு சக்கரம். நீங்கள் போடுங்க, நீங்கள் குடிகார நாயினே போடுங்க அவனை. அறிவு வேணா வந்து ஒரு முதலமைச்சர் இது கொந்தளிச்சுட்டு போகிறாரு, கள்ளக்குறிச்சிக்கு போகலாம். அறிவு கட்டவனே மனசாட்சி இருக்கா அவனுக்கு? அவன் குடிச்சிட்டு கொழுத்து போய் சாப்பிடான் சார். இங்கே குழந்தைங்க சார். இங்கே ஒரு நடிகனை பார்க்க வந்து ஒரு ரெண்டும் ஒன்றா சார்? 2 கூட்டம் ஒன்றா சார்? நீங்கள் சொல்லுங்கள். கேட்டால் உயிர் ஒன்று தான். உயிர் ஒன்று தான். இந்த மக்களும் அந்த மக்களும் ஒன்றான்னு கேட்குறேன் நான். அப்போ முதலமைச்சர் இதுக்கு கழுதையும் குதிரையும் ஒன்றா? அதுதான் நான் கேட்குறேன். அப்படி தான் பார்க்கணும். அறிவு. ஏன்னா இவனுக்கு எங்கே சார் இருக்குது? இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்களோட வாழ்ந்தான்னா இவனுக்கு தெரியும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸுக்காக ஒன்று உட்கார வச்சுட்டு 2 லட்சம் வியூஸ் போனது இப்போ 4 லட்சம் ஆகினான். ஒரு பொம்பளை உட்கார வச்சு இவன் புத்தி எப்படி இருக்கும்? பின்ன
இவன் புத்தி அப்படி தான் இருக்கும். நீ முழுக்க முழுக்க போலீஸை எதிர்ப்பதையே முழு நேர தொழிலாக செய்கிறவன் சார் சவுக்கு சங்கர். இதை விட என்ன சொல்ல முடியும்? காவல்துறையை பழிப்பதும் ஒழிப்பதும் மோசமான பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பேசின வார்த்தைகள் அப்படியே இருக்குது. அவங்களுக்கு காவல்துறை எதிர்க்கிறதே முழு நேரம் தொழில் சார் அவனுக்கு. அவங்ககிட்ட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் சத்தத்தையும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை பார்க்க அந்த அப்பாவி மக்களையும் ஒன்றா இணைச்சு பேசுனா அவன் மூளை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அவன் அறிவு அவ்வளோதான், அவன் அறிவு அவ்வளோதான். என்னைக்கு இவன் பார்த்தீங்கன்னா இவன் காலை வச்ச இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ணி வெடி தான் சார். அதிமுக மாநாட்டில் போனால் கையை விட்டால் அங்கே சாம்பார் சோறுலாம் கெட்டு போய் அதுக்கப்புறம் அந்த மாநாடுன்றதே அவங்க விட்டாங்க. அதிமுகவில் நேராக போனால் தைலாபுரத்தில் காலை வச்சா அப்பம் பிள்ளை கத்தி எடுத்து குத்திகளை ஒருத்தரோட ஒருத்தன் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே காலை வைக்கிறான். இங்கே காலை வச்ச உடனே 40 பேர் செத்துட்டான். இவன் இங்கே பேசுனது தான். ஒரு வாரம் முன்னாடி தான் சொன்னான், விஜய் அவர்கள் மீது வழக்கு பதியப்படுவது போல் என் மீதும் வழக்கு தொடர்றாங்கன்னு சொல்லி தொணத்தை அடிக்கிறான். இதெல்லாம் புதுசாக இருக்குது, இருக்கிற உருட்டே புது உருட்டாக இருக்குது. இவன் என்னைக்கு இவன் மேலே வழக்கு போட்டாங்க, விஜய் மேலே எப்போ வழக்கு போட்டாங்க? இவன் மேலே சும்மாவே இவன் மேலே வழக்கு போட்டுருக்காங்க. எதையோ எதிர்பார்க்குறானோ அதான் சொல்கிறேன் நான். அதாவது என்னென்னா விஜய் மீது வழக்கு தொடுப்பது போல் என் மீது இப்படி ஒன்றா சொல்லலாம். என் மீது வழக்கு தொடுப்பது போல் விஜய் மீது வழக்கு தொடுறோம்னு சொன்னால் பரவாயில்ல. விஜய் மீது வழக்கு தொடுப்பது போல் என் மீதும் வழக்கு தொடுறான்னு கேட்டால் அப்படின்னா அப்படி கூட சேர்த்துக்கிறான். அப்போ தெரிஞ்சு போச்சு. அசைன்மெண்ட் பேசினான். இனிமேல் இவனுக்கு கெட்ட நேரம் தான். யாருக்கு கெட்ட நேரம் தான்? இனி ஏன்னா இவன் கால வச்ச வழங்குறதே கிடையாது. சவுக்கு சங்கர் கால வச்ச தான் வழங்கியிருக்கா சார்? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி அவன் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு உட்காந்துன்னு இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் பெறட்டான் பாருங்கள். ஏன்னா இங்கே இப்போ பணம் வரல, இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்துன்னா அப்படி பேசுவான். இப்போ என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு தப்பு தான் இந்த அப்பாவி மக்கள் இந்த மக்களுக்கு எங்கே போச்சு அறிவு அப்படி எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் சொன்னான் முதலமைச்சர் இதுக்கு முன்னே கொந்தளிச்சுன்னு போகிறாரு, இதுக்கு ஏன் போல? அறிவு இருக்கடா நீ? வயிற்றுக்கு சோறு தாண்டில் வேற எதனா தின்றியாடா நீ? அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போனவனும் இங்கே ஒரு 10 பச்சிலம் கொஞ்சம் கூப்பிட்டு வந்துட்டு அப்பாவி பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்கள் ஒன்றா யோசிச்சு பாருங்க. ஒரு நடிகனை பார்க்க கூட்டம் தான் இது. ஒரு குழந்தைகளை கூப்பிட்டு வந்துட்டு அங்கே மிதிப்பட்டு செத்துதும் கள்ளக்காரத்தில் போய் கொழுத்து போய் செத்தும் ஒன்றான்னு கேட்குறேன் நான். முதலமைச்சர் சொல்கிறோம், ஏன்னா முதலமைச்சர் குறை சொல்லணுமா? இதுக்கு கொந்தளிச்சுட்டு போகிறாரு, அதுக்கு போனாரா? எப்படி பேசுகிறோம்? ஏன்னா இவன் ஆள் செத்தவெல்லாம் எல்லாம் குடிகாரன் நாய்ங்க. ஓப்பனாக சொல்கிறேன், குடிகாரன் குடிச்சிட்டு செத்தான். நீ குடிகாரன் ஆனால் அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற, அதுக்கு போக முடியாது. சீமான் தான் கரெக்டான. சீமான் போகவே இல்லையா? சீமான் போகவே இல்லை அந்த கள்ளக்குறிச்சியில். ஏன் போகணும்? அவன் கொழுத்து போய் அவன் குடும்பத்தை பற்றி அக்கறை இல்லாமல் சாவுறான். அவனும் இவனும் ஒன்றுன்ற. நேற்று செத்த 41 பேரும் கள்ளக்குறிச்சியில் 65 பேரும் ஒன்றுன்னு சொன்னான். என்ன சார் இவனுக்கு தேவை கிட்ட எதிர்க்கணும். திமுகவை எதிர்க்கணும், காவல்துறையை எதிர்க்கணும். திமுகவும் காவல்துறை எதிர்க்கிறதே ஒரு தொழிலாக வச்சிருக்கிறோம் சார். இவங்ககிட்ட வேற என்ன சார் எதிர்பார்க்க முடியும்? மக்கள் பார்க்குறாங்க சார். மக்களுக்கு எல்லா நியாயமும் தெரியும் சார். எல்லா நியாயமும் எல்லா தர்மமும் மக்களுக்கு தெரியும். பார்ப்போம் சார். மரணங்கள் இந்த இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணுறாங்க சார். அது காவல்துறையெல்லாம் எவ்வளோ பேரை பார்த்துட்டாங்க. இவர் பெரிய இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒளிஞ்சிக்கினாருன்னா இவரை கண்டுபிடிக்க முடியாதா? நான் கேட்குறேன். குஷியானந்துனா பெரிய அப்படியே இவரை இங்கே ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டை ஓடின ராஜேந்திர பாலாஜியை பிடிச்சி தூக்கிட்டு போட்டாங்க. கழுத்தை பிடிச்சி தரத்தாட்டம் இழுத்துன்னு வந்தாங்க. பார்த்து தான் நம்ம இவர் பிடிக்கிறது பெரிய விஷயமா? என்ன 2 நாள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சா பாடி தாங்காது. பார்ப்போம் சார். கைதுக்கு பிறகு பேசுவோம். உங்கள் நேரம் கருத்தும் நன்றி சார். நன்றி சார்.